ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான். ஏசுன்னா அதுக்குள்ளே 12ம்பீங்க. இல்லை வாரத்துக்கு ஏதாவது ஒரு வீடியோன்னு போடுங்க சார். பிகேஎல் 12 பற்றி, தமிழ் தலைவாசை பற்றிலாம் கேட்டிங்க. ஸோ லைனாக கிரிக்கெட் வீடியோவாக போட்டிருந்தோமா, சரி கபடி கொஞ்சம் பேசுவோம். இல்லைன்னா மறந்துட்டோன்னா கபடின்ற ஒரு விளையாட்டை பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுறது, புலம்பு விட்டாங்க தனியாக. பிகேஎல் 9 எல்லாம் செமிஃபைனல் விளையாண்ட டீமாக அது அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா போன சீசன் பிகேஎல் 10லேயும் 22 மேட்ச் விளையாடி 9 வின்னு 13 லாஸு 51 பாயிண்ட்டு 9th ரேங்க்கு. பிகேஎல் 10ல் அஸ்வன் குமார் இருந்தார். பிகேஎல் 11ல் புது செட்டப். எஸ், கூப்பிடு உதயகுமாரை, கூப்பிடு சேரனவை, கூப்பிடு சச்சினை, கூப்பிடு CR66 எல்லாம் பண்ணி நெட்டிஃபைட் என்னாச்சு, ஒரு மேட்ச் கம்மியாக ஜெயிச்சிருக்கோம். ஆமாம், அதே 9th ஸ்பாட் தான். 22 மேட்ச்சு 8 வின்னு 13 லாஸு 50 பாயிண்ட் தான். ரைட், எதுக்கு இது இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ரிலீஸ் லிஸ்ட் இப்போ சொல்ல போகிறேன். ஏற்கனவே ரீட்டைன் லிஸ்ட் ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்னோடய ரீட்டைன் லிஸ்ட்டு அது நீங்கள் எல்லாம் ஒத்து போகணுன்னு அவசியம் இல்லை, ஒத்துக்கவும் மாட்டீங்க. உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ என்னோடய ரிலீஸ் லிஸ்ட்டை சொல்ல போகிறேன். அந்த ரீட்டைனை வச்சா பாக்கியெல்லாம் ரிலீஸ் தானேம்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு 3-4 பேர் இருக்காங்க 50-50 அப்படியான்னு டவுட்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வருவோம். ரைட், இப்போ அந்த பிகேஎல் 10 and 11 பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, தமிழ் தலைவர் ரெண்டுமே 9th பொசிஷன், ரெண்டுமே குவாலிஃபை ஆகலை. ஆனால் மும்பா பாருங்கள், அண்ட் 10th பொசிஷனில் இருந்தாங்க. 10th சீசனில் 45 பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்க 5th போயிட்டாங்க இந்த வாட்டி பிகேஎல் 11ல். இம்ப்ரூவ்மெண்ட் 71 பாயிண்ட்டு. 10லேருந்து 5 டைரெக்டாக. ஆமாம், இப்போது 11th ஸ்பாட்டில் இருந்தாங்க பிகேஎல் 10ல். யார்? யூபிஓ தான். அவங்க இப்போ 3rd ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க பிகேஎல் 11ல். ஆமாம், 31 பாயிண்ட்லேருந்து 79 பாயிண்ட்டு, 48 பாயிண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட். ஒரே ஒரு வேலை தான் பண்ணாங்க, பர்தீப் நர்வால் நவுத்தி விட்டாங்க, நீ பெங்களூருக்கு போன்னு. ஸோ மற்றபடி இன்னும் அதே சுரேந்தர் கில்லு, அதே பீப்புளை வச்சுக்கிட்டு இன்னும் அது ரீட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். தெலுங்கு டைட்டன்ஸுக்கே வருமே. தெலுங்கு டைட்டன்ஸ் பிகேஎல் 10ல் வந்து லாஸ்ட்டு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, இவங்க தான் லாஸ்ட்டு 12th பொசிஷன். 21 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் அவங்க இந்த வாட்டி 66 பாயிண்ட் குவாலிஃபை ஆக முடியல. பட் 7வது பொசிஷன் போயிட்டாங்க. பவன் ஷராவத் மட்டும் நடுவில் இன்ஜுரி ஆகலைன்னா குவாலிஃபை ஆகிருப்பாங்க. அவர் ஃபியூ மேட்சஸ் விளையாடல இந்த பிகேஎல் 11, உங்களுக்கு தெரியும். இது பேர் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இது பேர் தான் லேர்னிங் ஃப்ரம் யுவர் டிஃபீட். தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்குறோங்கிறது தான். நம்ம எதுவும் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியலையே. பிகேஎல் 10ல் 9 மேட்ச் ஜெயிச்சது, பிகேஎல் 11ல் ஒரு மேட்ச் கம்மியாக ஜெயிச்சிருக்கோம். இவ்வளோக்கும் செட்டப் பெருசு, பட்ஜெட் பெருசு, பெரிய பெரிய ஆள்லாம் கூட்டின்னு வந்தாங்க. வாட் இஸ் த யூஸ்? நோ யூஸ். பாட்னா பேரேஜ் ஓகே, அவங்களும் வந்து நியூ செட்டப்பை வச்சுட்டு பிரமாதமாக விளையாண்டாங்க. வேண்டான்னு தான் நவுத்தி விட்டாங்க சச்சின் தன்வாரை. நம்ம கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம், வாப்பா நீ வான்னு, ஜெயிச்சிடுறோன்னு. நத்திங் ஹேப்பன். லாஸ்ட் 2 சீசனாக நம்ம 9th ரேங்க் தான். நல்ல ஸ்டார்ட் வர இந்த சீசன் பிகேஎல் 11. தெலுங்கு டைட்டன்ட்டு ஜெயித்தோம், புனேரி பல்தன்ட்ட ஜெயித்தோம். இவ்வளோக்கு அந்த புனேரி பல்தல் அஸ்லமினம் தான் இருந்தார் அப்போது. அதுக்கப்புறம் தான் அவர் இன்ஜூரி ஆனார். ஜெய்ப்பூருக்கு எதிராக டை. ஆமாம், எல்லாம் பெரிய பெரிய ஜாமான். புனேரி பல்தன் கப்பு ஜெயித்தவங்க, டிஃபெண்டிங் சாம்பியன். பிகேஎல் 10ல் ஜெயித்தது, ஜெய்ப்பூர் பிகேஎல் 9ல் ஜெயித்தது. தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபுல் ஸ்விங்கோடு வந்தாங்க, பவன் ஷராவத். அந்த டீமெல்லாம் நம்ம ஜெயிச்சுட்டு அப்புறம் வந்து கோட்டை விட்டோம். சில்லி மிஸ்டேக்கு, லாபி அவுட் ஆகுறது, அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறது, இன்னும் போனஸ் எடுக்க தெரியல. டூஆர் டையில் பார்த்துக்கலாம், 2 ரைடை வேஸ்ட் பண்ணுறது. அப்புறம் டூஆர் டைலையும் எடுக்க முடியாமல் அங்கே ஒரு பாயிண்ட் விட்டு வர்றது. ஜீரோ பிளானிங். என்ன பிளான் பண்ணாங்களா, அதில் பிளான் பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா, இல்லை பிளானிங் எப்படி தான் இருந்ததா? டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி மட்டும் நிறைய வீடியோஸ் வந்து இது ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, ஜாகிங்கு, ஃபுட்பால் போய் பார்க்குறாங்க, அங்கே அட்வைஸ் பண்ணுறாங்க, டோர்னமெண்ட்லாம் நடத்துகிறாங்க காலேஜில். குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா, அது வந்துட்டாங்க, அதை வந்துட்டாங்க, தெரியுமா இவர் தெரியுமா, அங்கே தெரியுமா, பார்த்தா தெரியுமா. நோ ரிலீஸ் லிஸ்ட்டு இப்படி தான். ரைடரை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த அனுஜ் கவுடே, அவர் ரைடராக டிஃபெண்டர்னா எனக்கு இன்னும் தெரில. அவங்க பிகேஎல் அஃபிஷியல் சைட்டில் ரைடர்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக டிஃபெண்டர் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் அவர் யாருன்னு. யாராக இருந்தால் என்னோடய ரிலீஸ் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் தூக்குறேன் நான். 13 மேட்ச் விளையாண்டார், 14 பாயிண்ட் எடுத்தார். ரைட், ஏன் ஃபுல்லாக விளையாடல அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் 13 தான் விளையாண்டார். அப்புறம் சச்சின் தன்வர் 2 கோடியே 15 லட்சம் ஹையஸ்ட் பிட் அவர் தான். ரிஷப் பந்த் எப்படி ஐபிஎலுக்கு போனார், அது மாதிரி இவர் போனார். நம்ம தான் கூட்டின்னு வந்து வாப்பான்னு. 17 மேட்ச் விளையாண்டாரு, 90 பாயிண்ட் தான். 22 மேட்ச் ஃபுல்லாக விளையாட விட்டுருக்கணும், அப்புறம் டெசிஷன் எடுக்கணும். நடுவில் கேப்டனு, 2 வைஸ் கேப்டனு, சாகர் கேப்டன், 2 வைஸ் கேப்டன், சச்சின் ஒரு வைஸ் கேப்டன், சால்குலியா வைஸ் கேப்டன். ஆனால் மேட்சில் பார்த்தா நரேந்தர் லீடு பண்ணுறாரு, கொஞ்சம் மேட்ச்சில் நிதிஷ்குமார் லீடு பண்ணுறாரு. அப்போ 4 வைஸ் கேப்டனா? இதெல்லாம் என்னன்னே புரியல. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நல்ல கேப்டன் வரணும், அதுக்கப்புறம் வரேன். ஸோ சச்சின் தன்வர் க்ளோஸ் யுவர் ஐஸ், ரிலீஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். பாட்னா பேரண்ட்ஸ் வேணான்னு தானே அவர் அமிச்சாங்க. அமிச்சிட்டு ஒரு பெரிய முத்து தூக்கின்னு வந்துட்டாங்க பார்த்தீங்களா, தேவாங்க் அண்ட் அயன், ஃபியூச்சர் ஸ்டார். என்ன பிரமாதமாக பண்ணார், 300 பாயிண்ட் எடுத்தார் அந்த பையன். நம்ம இவர் எஸ்டாப்ளிஷ் பேர் 90 பாயிண்ட்டு.
3 சீசனாக பாட்னாவே 170 180 தான் அவர் எடுப்பார் எப்போதும். அவ்வளோதான் அவர் லிமிட் மேக்ஸிமம். ஸோ அது ஒன்று, அவரை கண்டிப்பாக நவுத்துருங்க. அப்புறம் சந்திரன் ரஞ்சித் CR66 8 மேட்ச் தான் விளாண்டாரு, 14 பாயிண்ட்டு. என்ன பில்டப்பாக வரதுக்கு முன்னாடி பயங்கரமாக பில்டப் வந்துட்டார். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் ஃபேன்ஸும் நல்லா இருந்தது கேட்கும்போது. பட் பர்ஃபார்மன்ஸில் பிரதிபலிக்கணுமே. எல்லாம் ஒன்று மறந்துடுறோம், வயசாகிட்டே போகுது எல்லாருக்கும். இதெல்லாம் 4-5 சீசனுக்கு முன்னாடி எடுத்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் CR66லாம் ஸ்லோ மூமெண்ட். நீங்களே பார்ப்பீங்க, ஒரு சுறுசுறுப்பு, ஒரு எனர்ஜி வேணும். யாரும் வராங்கப்பா அப்படின்னு. ரொம்ப ஸ்லோ மூமெண்ட். அந்த அளவுக்கு சுறுசுறுப்புனாலும் ரொம்ப ஸ்லோ, ஈஸியாக வந்து தேடி பார்த்து ஒரு தொட்டுட்டு அவுட் பண்ணிட்டு போகிறாங்க ரைடர்லாம். மற்றவங்களாம் பார்க்குறேன் என்னப்பா யார் அவுட்டுன்னு. அதனால் சந்திரன் ரஞ்சித் அவரையும் எடுத்துருங்க. எனக்கு இந்த 3 ரைடர் தான் தெரியுறாங்க. டிஃபென்ஸுக்கு வருவோம். டிஃபென்ஸில் வந்து 6 டிஃபென்ஸு க்ளோஸர் ஐஸ் அமுச்சு விட்ருங்க. அபிஷேக் ஃபஸ்ட்டு. ஏன்பான்னுவீங்க, என்ன பண்ணுறது, 17 மேட்ச்சு 31 பாயிண்ட் தான். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு வயசு ஏஜ் வேறு ஆகிருக்கும். ஃபிட்னஸ் இருக்கிறாரா, ஃபிட்டாக இருக்கிறாரு. பட் அட்வான்ஸ் டேக்கில் இன்னும் இந்த 3-4 வருஷமாக எதுவும் கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதே பர்ஃபார்மன்ஸு, அதே டெய்லர், அதே வாடகை மாதிரி, அதே தவறுகள். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட விளையாடுங்கன்னு எத்தனை வாட்டி நான் சொல்கிறது. கவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. மற்ற டீம்லாம் பாருங்கள், சுனில், பர்வேஸ் பன்ஸ்வால்லாம் பாருங்கள் எப்படின்னு. இவரு தான் ரொம்ப வருஷமாக விளையாடுறாரு. அதனால் வேணாம், யூ நீட் நியூ லுக், நியூ சேஞ்ச் வேணும். நகர்த்திருங்க அபிஷேக். அதே மாதிரி ரோனக் 10 மேட்ச் தான் விளையாண்டாரு, 9 பாயிண்ட் தான். எத்தனை நிமிஷம் விளையாண்டாரு எனக்கு தெரியல. நான் வாட்செலாம் டைமர் வாட்ச் வச்செல்லாம் பார்க்கல. பட் PL 10லேயும் இருந்தார், அதுலேயும் கொஞ்சம் மேட்ச் தான் விளையாண்டார். போதும், பிரிங் நியூ ஃபேஸ். ரோனக்கை நவுத்துங்க. ரைட். சாகருக்கு வருவோம். என்னை பொறுத்தவரை சாகர் ரிலீஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா PL 9ல் 17 மேட்ச் தான் விளையாண்டாரு, PL 10ல் 18 மேட்ச் தான், PL 11ல் ஒரே ஒரு மேட்ச் தான். அவரை பர்ஃபார்மன்ஸை நான் குறை சொல்ல, அவர் ஃபிட்னஸை தான் நான் குறை சொல்கிறேன். இன்ஜுரி எத்தனை வருஷமாக ஒரே இன்ஜுரி ரிப்பீட்டே ஆகிட்டு இருக்குன்னா குணமாகலன்னு அர்த்தம். அடுத்த வருஷம் இன்னும் ஒரு வருஷம் ஏறி இருக்கும். PL 12ல் ஏஜ் ஏறி இருக்கும், இன்ஜுரி திரும்பி வராது. என்ன நிச்சயம்? நல்ல பிளேயர் தான், நல்ல கேப்டன் தான். சோறு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். சோறு இல்லைன்னா எங்கே போய் சித்திரம் வரைவீங்க? இஃப் இஸ் நாட் ஃபிட், how will you play? பெஞ்சில் உட்காந்து யார் கேப்டன்சி பண்ணுறது? நான் கூட தான் போய் உட்காந்து பெஞ்சில் கேப்டன்சி பண்ணேன். நல்ல பிளேயர் தான். பட் டீமுக்கு என்ன வேணும்? அவங்களாம் கோச்சே நவுத்தி விட்டார். ஃபைனல் விளையாண்ட கோச்சை பாட்னா பேரன்ஸை. ஆனால் நீ கிளம்புன்ட்டுன்னு பர்தீப் நர்வால் நவுத்துனாங்க. UP யோதா இவங்க சச்சின் தேன்வர் வேணாம் எல்லாம் நவுத்தி விட்டுலாம். இங்கே சுனில் கப்பு ஜெயிச்சவரெலாம் நவுத்தி விட்டாங்க அவங்க ஜெய்ப்பூர். டிராஸ்டிக் ஸ்டெப் எடுத்து ஆகணும். சாகர் அதுதான். நீங்கள் வந்து இப்போ பாதி சீசனில் இன்ஜுரி, 2 மேட்ச்சுக்கு அப்புறம் இன்ஜுரின்னா ஆள் இல்லை எடுக்கிறதுக்கு. ஆப்ஷன்லேயே எடுக்க முடியல. ஆப்ஷனில் ரிஜெக்ட் ஆனவங்க தான் வெளில இருக்காங்க, எடுத்துன்னு வர்றோம். நிதின் சாந்தல், ஒரு சாய் பிரசாத், அந்த மாதிரி. ஸோ அப்போ ஆப்ஷன்லேயே எடுக்க வேணும்னா இவர் ரிலீஸ் பண்ணால் தான் நீங்கள் எடுக்க முடியும். இவரை நம்பிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் திருப்பி அன்ஃபிட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? நல்ல பிளேயர்லாம் அதுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் ரிஜெக்டட் பிளேயர் தான் இருப்பாங்க. அதுவும் நீங்கள் ஃபுல்லாக விளையாட வைக்க முடியாது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நிதிஷ்குமாரை கேப்டனாக போட்டுருங்க. ரீட்டைன் லிஸ்ட்டில் சொன்னேன், ஒரே கேப்டன், வைஸ் கேப்டன் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். முதலே சொல்லணும்னு யாரும் ஒன்றும் அவசியம் எடுத்து பாருங்கள். நீ விராட் கோலி கேப்டன் முதல்ல சொன்னாங்களான்னு, இவர் தான் வைஸ் கேப்டன். இல்லை அது மாதிரி கேம் பை கேம் எடுத்துங்க. திஸ் இஸ் மை சஜஷன். டீம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். பாருங்கள், PL 10ஓட 11 ரொம்ப மோசமாக ஆயிருக்கு. இவ்வளோக்கு நிறைய பட்ஜெட்டு, நிறைய பில்டப்பு, நிறைய ஏகப்பட்ட கோச்சு, 2 கோச்சு. நோ. அதனால் சாகர் என்னை பொறுத்த, நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், ரொம்ப நல்ல பிளேயர் தான். எத்தனை மேட்ச் ஜெயிச்சிங்க, எத்தனை கப்பு ஜெயிச்சிங்க சொல்லுங்கள். எத்தனை பிளே ஆஃப் போனீங்க? PL 9 பிளே ஆஃப் போன போக கூட இவர் கிடையாது. 17வது மேட்ச்லேயே போயிட்டார். அதுக்கப்புறம் அஜிங்க பவர் கொண்டு போனது, நரேந்திரோட பாயிண்ட் தான் கொண்டு போனது. டிஃபென்ஸ் நல்லா விளையாண்டாங்க. அப்போது தட் இஸ் த ரீசன். இவர் எந்த நாக் அவுட்டும் 3 வருஷமும் விளையாடல. தமிழ் தலைவாசுக்கு கொண்டு போக முடியல. அப்புறம் எதுக்கு அவர்? ஸோ ரிமூவ் ஹிம். ரைட். அப்புறம் தீரஜ் பல்மரே, ஆல்ரவுண்டர். அவர் ஏன் என்ன பண்ணால் ஒரு மேட்ச் கூட கொடுக்கலையே? எதுக்கு கொண்டு வந்து கொலு பொம்மை மாதிரி வச்சுருக்கீங்க? அமுச்சு விட்ருங்க. ஒரு மேட்ச் கூட விளையாடல அவர் என்ன பெர்ஃபார்மராக என்னன்னு நமக்கு தெரியல. பெட்டர் ரிலீஸ். ஃப்ரெஷ்ஷாக போங்க, ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட போங்க. இது என்ன வேணும் முதல்ல எழுதிங்க, அது தகுந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போகணும். நிதின் சாண்டல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாருக்கும் வந்தார், யாருக்குன்னு ஞாபகம் இல்லை. அவர் ரைட் கார்னர், ஒரே ஒரு மேட்ச் தான் அவருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார். 3 மேட்ச் விளையாண்டார். எத்தனை நிமிஷம் விளையாடாரு தெரில, 10 நிமிஷமா 15 நிமிஷமா 3 மேட்ச் விளையாடு, ஒரு பாயிண்ட் எடுத்தார். அவரே அமுச்சு விட்ருங்க. இப்போ ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்புறம் வரேன். 50-50 கேட்டகரியில் இன்னும் சில பேர் இருக்காங்க, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். 3 சீசனாகவே இன்ஜுரியாக இருந்தாங்கன்னா 4வது சீசன் இன்ஜுரி ஆக மாட்டாருன்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ என்னோட சஜஷன் அதுதான். பின்னாடி இந்த டீம்லாம் மும்பை, UP யோதா, தெலுங்கு டைட்டன்ஸ்லாம் மேலே போயிட்டாங்க. நம்ம இன்னும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ராவாக தோத்துட்டு. இதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். பொறுமையாக பார்த்தா திருப்பி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.